வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாடு முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, தட்டுப்பாட்டை தடுக்கிறதுக்கு முதலமைச்சர் அவர்கள் என்ன திட்டத்தை திட்டியிருக்காங்க, இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட தேர்தல் அறிக்கையில் சிலிண்டருக்கான அறிக்கை இருக்குமா பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவிட்டு இருக்கு. நிறைய இடங்களில் சிலிண்டர் கிடைக்கல. பெட்ரோல் டீசலுடைய தட்டுப்பாடு, இந்த தட்டுப்பாடுகள் நாடு முழுவதும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. தட்டுப்பாடு தமிழகத்தில் எந்த அளவிற்கு இருக்கு அப்படின்னா, வணிக ரீதியாக இருக்கிற சிலிண்டருக்கு மட்டும்தான் தட்டுப்பாடு நிலவிட்டு இருக்கு. வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்துகிற சிலிண்டர்ல எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லை அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. கமர்ஷியல் சிலிண்டருடைய தட்டுப்பாடு காரணமாக நிறைய உணவகங்கள் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. சில உணவகங்கள்ல எலக்ட்ரிக் அடுப்புகளை பயன்படுத்தி உணவுகள் வழங்கிட்டு வர்றாங்க. வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்துகிற சிலிண்டர் எந்த ஒரு தடையும் இல்லாம சரியான முறையில விநியோகம் பண்றதா தமிழக அரசு உறுதியளிச்சிருக்காங்க. சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயுடைய விலை உயர்வு காரணமாக தான் எரிவாயு விநியோகத்திலேயும் சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்க தவிர அதன் மூலம் எந்த ஒரு தட்டுப்பாடும் நிலவல அப்படின்ற மாதிரி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு தட்டுப்பாடு இல்லை அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாலும் சிலிண்டர் முன்பதிவு பண்ணும்போது சிக்னல் கிடைக்கல, சர்வர் இஷ்யூன்னு வருது, சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வருது. டெய்லி மக்கள் நிறைய இன்னல்களை சந்திச்சுட்டு தான் வர்றாங்க. சிலிண்டர் முன்பதிவு பண்ணுறதுல இவ்வளோ சிக்கல்களை சந்தித்தாலும் எலக்ட்ரிக்கல் அடுப்பு அல்லது இண்டக்ஷன் அடுப்பு வாங்குறதுக்கு வணிக நிறுவனங்களுக்கு சென்றா இண்டக்ஷன் அடுப்புகளும் பற்றாக்குறையாக தான் இருக்குது. வரைக்கும் இருந்த எல்லா அடுப்புகளும் விற்று தீர்ந்ததாகவும் அறிவிக்கிறாங்க. சில நிறுவனங்களில் அடுப்புகள் இருந்தாலும் 2000 ரூபாய் வித்துக்கிட்டு இருந்த அடுப்பு இன்னைக்கு சூழ்நிலைக்கு 5000 6000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதுவும் மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்துது. தட்டுப்பாடுகளை பயன்படுத்தி கொண்ட உலக அரசியல் கட்சிகள் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான அறிக்கையில சிலிண்டரையும் ஒரு அறிக்கையா சேர்த்திருக்காங்க. அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில 3 சிலிண்டர் இலவசமாக இருப்பதை அறிவிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில 6 சிலிண்டர்களை ஆண்டுக்கு இலவசமாக அளிப்பதா அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில 1ஆம் கட்டம் 2ஆம் கட்டம்னு அறிவித்த நிலையில இப்போதைய ஆளுங்கட்சியான திமுக மட்டும் இதுவரைக்கும் எந்த ஒரு தேர்தல் அறிக்கையும் அறிவிக்கல. சில நாட்கள்ல இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. தேர்தல் அறிக்கையில சிலிண்டருக்கான அறிவிப்பா என்ன ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்ற இது மக்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. தேர்தல் அறிக்கையின் மூலமாக அனைத்து குடும்பதாரர்களுக்கும் இண்டக்ஷன் ஸ்டவ் வழங்குற மாதிரி இந்த தேர்தல் அறிக்கையில ஒரு அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி எல்லா மக்களும் எதிர்பார்க்கிறாங்க. இதை பத்தின ஒரு தகவல் கட்சியின் சார்பாகவும் வெளியில வந்திருக்கு. ஓரிரு நாட்கள்ல இது பத்தினிய உறுதியான தகவல் வந்தால் தான் இது ஒரு உண்மையான செய்தின்னு எல்லாரும் நம்ப முடியும். இதற்காக அனைவருமே திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்தாலும் அனைத்து குடும்பங்களுக்கும் அளிப்பாங்களா இல்லை ஏதாவது விதிமுறைகள் இருக்குமா அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இண்டக்ஷன் அடுப்பு கொடுக்கறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி திட்டங்களையும் அறிவிப்புகளையும் தெரிஞ்சு கொள்றதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.